நிறைய வகையான கடற்பாசி ரெசிபிஸ் நம்ம காயல் சமையல் சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நார்மல் கடற்பாசி தான் உங்களுக்கு ஒரு பேக்கெட்டாகவே கடையில் கிடைக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. 8 கிராம் பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இது நூலாகவும் இருக்குது, பவுடராகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள பேக்கெட்டில் இப்படி இருக்கும். இதை நம்ம 2-3 துண்டாக பிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து ஊற வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். 2 முறை தண்ணியில் அலசிடுங்க. அலசின பிறகு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். ஸோ இதை நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் சீனி சேர்க்கணும். ஒன்ஸ் கரையாமல் நம்ம அதில் சீனி சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கடற்பாசி அந்த கரையாமல் திப்பு திப்பையாக இருக்கும், சீனியும் கரையாது. இப்போ நம்ம வந்து புரோக்கன் ஜெல்லி கடற்பாசி தான் செய்ய போகிறோம். அதனால இதை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சீனி நான் சேர்க்குறேன். இது வந்து வெறும் தண்ணியில் தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் நான் இதை காய்ச்சி நல்லா சீனி கரையட்டும். கடற்பாசியும் நல்லா கரைஞ்சிருக்கட்டும். இதை வந்து ஒரு 3-4 கலர்ஸில் நம்ம பிரித்து வைக்கலாம். ஸோ இதை வடிகட்டி ஊற்றினா தான் மேலே உள்ள திப்பிலாம் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நான் வடிகட்டி சமம் அளவில் 2 கலர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா 4-5 கலர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 2 தட்டில் ஊற்றி வைக்கிறேன். ஃபுட் கலர்ஸை அவாய்ட் பண்ணுறவங்க கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நேச்சர் கலர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதை பீட்ரூட் கலர்ஸோ அல்லது க்ரீன் பிஸ்தா கலர்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 2த்தையும் தட்டில் கரைச்சி நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உரைய விட்டுருங்க. இதை ஃப்ரிட்ஜிலையும் வச்சுடுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அடுத்தது அதே சேம் 8 கிராம் அளவுக்கு கடற்பாசி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரொசீஜரில் செஞ்சோமோ அதே மாதிரியே தான் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். அது கடற்பாசியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து. அந்த ரொம்ப நூலாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே அது கரைஞ்சிடும். 2 முறை அலசிடுங்க இந்த கடற்பாசியை, இல்லைனா கொஞ்சம் அது தூசி இருக்கிற மாதிரியே இருக்குது. பேக் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக எப்போதும் போல் அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கரைய விடுங்க. கடற்பாசி கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் சீனி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா கரைச்சிடுங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் 1/2 லிட்டர் திக்கான பால் நான் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 லிட்டர் பால், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இனி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கலர் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த கடற்பாசியை எடுத்துருவோம். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரையாமல் நல்ல நீட்டாக நல்லா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா திக்காக இருக்கணும். அதே மாதிரி நல்லா உறைஞ்சிருக்கணும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது நம்ம செட் பண்ணணும் அப்படின்னது. அதுமாதிரி பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி திக்னஸ் உங்களுக்கு இருக்கணும். எந்த பவுலில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் இதை கட் பண்ணி போடுங்க. சைஸ் ட்ரேவோ அல்லது ரவுண்ட் சைஸ் ட்ரேவோ அல்லது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பவுல்ஸு இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் எடுத்து கொஞ்சம் தள்ளி நான் போடுறேன். ஒரே இடத்துல ஈவனாக போடாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும். ரொம்ப கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கடற்பாசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஆகிடும். இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நட்ஸ் கூட சேர்க்கலாம். ஆனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜெல்லி மட்டுமே என்எஃப் உங்களுக்கு கடற்பாசி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம பால் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம், ரொம்ப ஆற விட்டிங்கன்னா அதுலேயே வந்து கடற்பாசி உரைய ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ கொஞ்சம் ஆறுன கடற்பாசியை இதில் வடிகட்டி வச்சு மெதுவாக ஊற்றுங்க. அது நல்லா செட் ஆகட்டும். இதுலேயும் கொஞ்சம் நம்ம இது செட் ஆனதுக்கப்புறம் இதுலேயும் லேயராக நம்ம பண்ணலாம். ஜஸ்ட்டு இது செட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஃபோக் வச்சு மேலே குத்திட்டு அதுக்கு மேலே நீங்கள் செகண்ட் லேயர் ஊற்றலாம். இது ஒரு 15 நிமிஷத்தில் மேலே செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் அடுத்த கலர் ஊற்றலாம் அப்படின்ட்டு க்ரீன் கலரை மெதுவாக ஊற்றுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபோக் வச்சு நம்ம குத்திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது பிரிஞ்சு வராது. ஸோ இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அப்படின்னு பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் லேயர் கடற்பாசி மட்டும் செய்யும் போது நீங்கள் லைட்டாக ஃபோக் வச்சு அங்கங்கே குத்திட்டு அதுக்கு மேலே
நம்ம வந்து இந்த கடற்பாசியை மேலே ஊற்றும் போது ஈவனாக செட் ஆகும். இல்லை ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ செட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே என்னடா அது ஓரமாக எங்கேயோ கடிச்சிருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் உள்ள ஒரு குட்டி எலி வந்து அதை கொஞ்சமாக கடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ ஓரத்தில் மட்டும் நம்ம எடுத்துட்டு இப்போ திருப்பி போடலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸுங்க வாண்டுங்க இருந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறேன்னாலும் அதை கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லாவே செட் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நடக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். அல்லது செட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவசரமாக எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட் எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதை ஸ்லைஸாக கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கலர் கடற்பாசி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.